ஒரு பயணம் நம்ம மேற்கொள்கிறோம். அந்த பயணம் நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக சுகமான பயணமாக இருக்கணும், நல்லபடியாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறதுக்கு ஒரு சில மந்திரங்களை நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த மந்திரங்களை சொல்கிறதுக்கு எங்கே சார் நேரம் இருக்குது? இப்போ கார் ஓட்டுறதே பெரும் பிரச்சனையாக இருக்குது. கொஞ்சம் ஏமாந்தோம்னா டூ வீலரு, ஆட்டோ, ஏதோ ஒரு பெடஸ்ட்ரன் ஏதோ ஒன்று வந்து நமக்கு பிரச்சனையாக போயிடும் இல்லைங்களா? அதனால் நான் எங்கே சார் மந்திரம் சொல்கிறது? நமச்சிவாய துணை இருந்தால் எந்த ஒரு அபாயமும் நமக்கு வராது. ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை யார் ஒருவர் அடிக்கடி, இதுக்கு ஏதாவது பயம் இருக்கா? நான் கார் ஓட்டும்போது பஞ்சாட்சர மந்திரம் சொன்னால் எனக்கு டைவர்ஷன் ஆகிடும் சார். ஒரு நாட் ஈவன் எ செகண்ட் இல்லைங்களா? ஒன்றும் கேட்டால் அது நிம்மதியான ஆரோக்கியமான தெளிவான சிந்தனையை தரக்கூடியது பஞ்சாட்சர மந்திரம். அதனால் நீங்கள் பயணம் போகும்போதும் சரி, வீட்டை விட்டு கிளம்பும்போதாவது சொல்லுங்கள். நான் வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே சொல்லிக்கிட்டே போகணும் சார், சொல்லிக்கிட்டே வரணும் வேண்டாம். கிளம்புறீங்க இல்லையா, வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் டிரைவர் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா நீங்கள் பின்னாடி உட்காந்துருந்தீங்கன்னா பஞ்சாட்சர மந்திரத்தை மனதார சொல்லுங்கள். ஒரு 5 முறை சொல்லுங்கள், 11 முறை சொல்லுங்கள், 21 முறை சொல்லுங்கள், 108 முறை சொல்லுங்கள். அது பண்ணிங்கன்னா போகிற காரியமும் வெற்றி பெறும். போகிற வழியிலையும் வர்ற வழியிலையும் எந்த ஒரு கெடுதலும் தடைகளும் விபத்துகளும் நடக்காது. பயணம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமச்சிவாய நாதன் தாழ்வாழ்க, நமச்சிவாயனுடைய பாதம் பற்றிடுக, அவனுடைய மூல மந்திரத்தை சொன்னீங்கனாலே போதும். எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் மலை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். ஆகவே இன்னையில் இருந்து நீங்கள் உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கும் போது பெரியவங்கெல்லாம் அப்படி தான் செஞ்சுருக்காங்க. எங்கள் வீட்டில் பெரியவங்களும் சரி, சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டதை அதை எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பெரிய விபத்துக்கள், முரட்டுத்தனமாக வண்டி ஓட்டிகிட்டு போய் நல்லா இருக்காது. ரொம்ப சாத்வீகமாக நிதானமாக பொறுமையாக கொஞ்சம் நேரம் எடுத்து பயணத்தை வந்து லேட்டானாலும் பரவாயில்ல நிதானமாக வண்டி ஓட்டினாங்க. ஏன்னா எதிரில் வர்றவங்களும் சரி, அவங்கவுங்க ஏதோ ஒரு வேலையாக வேகமாக போவாங்க. நீங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பி நிதானமாக போய் பொறுமையாக உங்கள் வேலையை வெற்றியோடு முடிச்சுட்டு ஆரோக்கியமாகவும் வெற்றியோடும் நீங்கள் திரும்பி வரணும் இல்லைங்களா? உங்கள் வீட்டில் உங்களுக்காக உங்கள் மனைவி குழந்தைங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த பொறுப்பு உங்கள் தோளில் இருக்குது இல்லையா? அப்போது அந்த பயணம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த சிவ பஞ்சாட்சரத்தை நீங்கள் எல்லாம் ஜெபிக்கணும். அதை பண்ணிவிட்டு உங்களுடைய பயணத்தை நீங்கள் தொடங்குறீங்கள். ஆரோக்கியமாக வாழுங்கள். இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.